வணக்கம். வில்லங்கு செய்திகள். பழவேற்காடு அடுத்த சாத்தான்குப்பம் கிராமத்தில் கண் சம்பந்தமான நோய் தீர்க்கும் கண்ணாடி மாரியம்மன் கோவில் மற்றும் அருள்மிகு சின்னம்மன் படவேட்டம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த பழைய சாத்தான்குப்பத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன் கண் நோயால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு அம்மனாக தோன்றி காட்சி அளித்து கண் சிகிச்சை அளித்து வியாதிகளை சரி செய்த கண்ணாடி அம்மனுக்கு தற்போதுள்ள புதிய சாத்தான்குப்பத்தில் ஆலயம் அமைத்து அருள்மிகு ஸ்ரீ சின்னம்மன், ஸ்ரீ படவேட்டம்மன் ஆகிய ஆலயங்களுடன் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்து வந்தனர். அதன்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 3 அம்மனுக்கும் ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. யாக கலச பூஜைகளுடன் கலச நிர்மேள தாளங்கள் முழங்க கிராம மக்கள் சீர் சுமந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கும் 3 அம்மன்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது கலச நீரானது தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இங்குள்ள கண்ணாடி மாரியம்மன் கோவிலில் கண் தொடர்பான பிரச்சனை நீங்குவதற்கு இங்குள்ள அம்மனை வழிபட்டு கண்ணாடி அணிவித்தால் பூரண குணமாகும் என்பது ஐதீகம். கும்பாபிஷேக விழாவில் பழவேற்காடு, மீஞ்சூர், பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.